இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளவு தூரம் காதலிக்காகவும் மனைவிக்காகவும் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய இது நம்ம பாக்யராஜ் படத்துடைய சாயல் தான். அவருடைய முந்தானை முடித்து இப்படி அவருடைய பல படங்கள் வந்திருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டைலில் தான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. அது அந்த காலத்துக்கு, இது இந்த காலத்துக்கு. இந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி டைரக்டர் கீர்த்திவாசன் இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நீட் நரேஷன் தான் பண்ணியிருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரங்கநாதனும் தன்னுடைய வழக்கமான ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் அங்கங்கேயும் பஞ்ச் வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஸ்டைல் காட்டுறாரு. இப்படி தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் இந்த படத்தில் கொட்டி நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இது இளைஞர்களையும் குடும்பத்தையும் கவர்ற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்காரு டைரக்டர் கீர்த்திவாசன். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கல்லூரி மாணவனாகட்டும், ஒரு வேலைக்கு போகிற மாணவனாகட்டும், ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டு வேற ஒரு தரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னொரு பொண்ணு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவனை லவ் பண்ணுறத சொல்லுது. இவன் ஏற்றுக்க மாட்டேன்றான். ஒரு கட்டத்தில் அவன் நமக்கு சரியானவன்னு தெரியும் போது அவகிட்ட போகிறான். அப்போ அவள் சொல்கிறா, சாரிடா, நீ என்னை என் லவ்வை நீ ஏற்றுக்கல, பிரேக்கப் பண்ணிட்ட, அதனால் அந்த இதுலேருந்து நான் விடுபட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு வேற ஒருத்தவன் பழக்கமானா, அவனை லவ் பண்ணிட்டேன், இப்போ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் என்ன நடக்குது? இந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த லவ் பிரேக்கப் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா? கல்யாணம் பண்ண பிறகு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதைங்க. கதை நல்லா தின் லைன் தான். என்ன ஒரு விஷயம்னா, டிராகன் படத்தில் ஒரு டெம்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ஃபாஸ்ட் இருக்கும். இது ஃபேமிலி சப்ஜெக்ட் சென்டிமெண்ட் அப்படின்றதால கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. ஆனால் யூத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி இருக்கணுன்ட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் கதாநாயகனை ஏற்றுப்பாங்களா? இல்லை இப்போது கதாநாயகர்கள் இல்லை நிஜத்துலேயும் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுற இளைஞர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வியாக இருக்கிறதால கொஞ்சம் நம்ம அந்த படத்தோட ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒவ்வொரு சீனும் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கீர்த்திவாசனை சும்மா சொல்லக்கூடாது, நல்லா நீட்டாக பண்ணியிருக்கார்.